கோயில் எவ்வளவு வளர்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இந்த வளர்ச்சி மட்டுமல்ல, என்ன 3 நாள் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நிர்வாகம் அதுக்கு காரணம். சரி, ஏன்னா நம்ம மக்கள் நம்ம ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுத்து நம்ம வீட்டுல உட்காந்துருவோம். ஆமா, ஆனா அதை நடந்தாங்க பாத்தீங்களா? ஆமா, நாங்க எத்தனை நாள் அலைந்து சரி மக்களுக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்களா? ஆமா, அவங்களை திருப்தி தானா? சரி, கோயில் பொங்கல் திருத்த நடக்கிறதான்னு சொல்லி சரி அது முடிகிற வரைக்கும் ஒரு மாச காலமாக சரி உழைக்கக்கூடியவர்கள் ஆமாண்ணா நிர்வாகக்குழு தான். அப்படியா? அப்படி சிறப்பாக இருந்தவர் சரி ஐயா டி செல்வம் அவர்கள். ஆமாண்ணா, டி செல்வம் என்றால் சரி அண்ணாடி தன்மை எவ்வாறாக இருக்கிறார்கள்? எவ்வாறாக அவர்கள் தங்க ரயில் ஏறி தனி தோடி தந்தாரானால் பரமதோரை வாரரென்று மரணமிதம் கோடிசனம் பரப்புரையிலேறி காரை கால் சென்றாரால் ராஜன் வாராரென்று கைதொழிவார் கோட்டிசானோ செல்வச்சீமான் என்னன்னா அம்பிகையாஜி செல்வம் அவர்கள். ஆமாண்ணா, ஏன்னா செல்வனே சரி கூட அவங்க கூட உழைச்சவங்க. ஆமாண்ணா, இல்லைன்னு அவங்க எவ்வளவு மனசை பாத்தியா? ஆமா, இவ்வளவு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா அவங்க போட்டி பாடணும். சரி, நாங்க கேட்கணும் சொல்லி ஆமாண்ணா விரும்பக்கூடிய அளவுக்கு சரி ஒரு மனிதர் நடந்துக்காருன்னா ஆமா ஒரு இப்படி மனிதர்கள் மக்களுக்கே தெரியும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த கோயில் வளர்ச்சிக்கு சரி ஏன்னா மக்களும் வந்து அம்மனை வணங்கிட்டு போறாங்க. ஆமா, அம்மா அங்க நிறைய கிடைக்கும். சரி, அதாவது கோயில் வணங்குறோம். ஆமா, கோயிலை வணங்குறதுக்கு சரி அதாவது நிலையாக நின்றவர். எவ்வளவு ஒத்துழைப்பு சரி உங்களுக்கு அன்பு உள்ளம். ஆமா, அண்ணாஜி செல்வம் அவர்கள் சரி அவர் குடும்பத்திலே ஆமாண்ணா கல்வி வளரணும். ஏன்னா தர்மம் தலைகாக்கும். சரி அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னோர்கள் தர்மம் செய்யணும், அந்த தர்மம் காத்து நிற்குமா? கண்டிப்பாக நமக்கு துணை இருக்கும். அம்மா சமயவரும் சரி மாரியம்மன் ஆலயத்திலே ஆமாண்ணா 15 ஆண்டுகளாக சரி உழைத்த ஒரு உத்தமரவர்கள். ஆமாண்ணா அவருடைய குடும்பத்துல அவங்க சிறு புண்ணியவங்க பிள்ளைகளை காத்து நிற்கணும். ஆமா, பிள்ளைகளை நல்லா படிக்கணும். சரி, அதிகமான மதிப்பெண்கள் வாங்கணும். சரிண்ணா, கவர்மெண்ட் சபைக்கு வேலைக்கு வேணும். சரி, அந்த பரம்பரைகள் ஆமாண்ணா தொழில் அதிபராக வளர்த்துக்கிறோம். சரி, அதே செல்வச்சீமான் என்னண்ணா குடும்ப சைடமெல்லாம் ஆமாண்ணா அவர்கள் வாழ வேணும் அதையும் அதே செல்வச்சீமான்கள் என்னன்னா இப்ப வந்து சொன்னவங்க நம்ம முகத்தை பார்த்தோம். சரி, அப்படி பிரிவை நினைச்ச உடனே அவங்க முகமே என்னன்னா எப்படி இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வருத்தப்படுறாங்க. ஒரு மனுஷன் வந்து போகும்போது அவங்களுடைய புகழ் தெரியுமா? சரி, ஏன்னா நம்மளுடைய ஒன்றி உழைத்தவர். அப்படியா? இல்லைன்னு சரி முகத்தை பார்க்கும்போது நமக்கு என்னன்னா நம்ம முதல்ல நம்ம பாட்டுக்கு வந்திருக்கோம். சரி, அதாவது நாங்க நிறைய ஊர்ல பார்த்திருக்கோம். ஆமா, ஏன்னா கோவிலுக்கு உழைத்தவங்கள சரிண்ணா நாங்க வந்து பேசுவோம், எங்களை சொல்லுவாங்க கேட்கணும். மைக்கில் நாங்க பேசணும் இல்ல. ஆமா, கண்டிப்பா நீங்க பேசியே ஆகணும். சரி, ஏன்னா இவங்க நேற்று சொன்னாங்க நிறைய நாங்க அடுக்குமொழி நிறைய வச்சிருப்போம். ஆமா, ஏன்னா சரி ஏன்னா இப்படி உத்தமர்களை கண்டிப்பா புகழணும். ஆமா, ஏன்னா புகழ் வந்து என்ன ஓங்கியவங்க வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிங்க சரிங்களா? ஒரு சிறப்பு நாங்க நீங்க சொன்னே நாங்க சிறப்புன்னு சொல்லல, பார்த்துட்டு தான் சொல்லுவோம். சரி, இவ்வளவு சிறப்பாக ஒற்றுமையாக ஆமா இவ்வளவு அழகாக இணைந்து சரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா ஆமா அதையே ஒரு முன்னேற்றம். ஆமா, நம்ம கோயில் வந்து சரி 100 ஆண்டு விழா ஆமா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். சரி, அதுக்கு என்ன இணையக்கூடிய கைகள் வந்து ஆமாண்ணா எல்லாருமே ஒரு போல நல்லா இணைஞ்சிருக்காங்க. நம்ம கோயில் தான் சிறப்பா இருக்கணும். ஆமா, ஒரே எண்ணம் தான். சரி, ஆமா நம்ம அரும்பாடு பண்ணி சரி கோயிலை வளர்க்கணும். ஆமா, அப்படி சொல்லி இவ்வளவு சிறப்பா அமைச்சிருக்காங்க பாத்தியா? ஆமாண்ணா, அதுக்கு காரணமாக சரி இவ்வளவு ஒற்றுமையாக இருந்த ஆமா ஐயா டி செல்வம் அவர்கள் சரி நம்ம வீட்டு பிரிந்தாலும் ஆமாண்ணா கோயில் வரும்போதுதான் சரி புகழ் வந்து ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும். விழிச்ச குழுவும் சொல்வாங்க. சரிண்ணா, குடும்பத்திலே ஆமாண்ணா கல்வி வளரணும். சரி, மேலும் வளர்த்துக்கிறோம். ஆமாண்ணா, அவங்களே போல எல்லாரும் அழகா புகழ் வாங்கணும். சரி, ஏன்னா கோயிலுக்காக என்ன உழைச்சவங்க குடும்பம் வந்து என்னைக்கும் நல்ல முன்னேற்றமா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பக்தரை முற்றிலும் சோதனை சொல்லுவாங்க. சரி,
ஏன்னா சோதனைகளை வரத்தான் செய்யும். ஆமாண்ணா. ஆனா அதெல்லாம் கடந்து சரி நம்ம வந்து வணங்கிட்டே இருக்கணும். அப்படியா? வணங்கினால் சரி நம்ம குடும்பம் நல்லா நிச்சயமாக சரி நல்ல நிலைக்கு வருவோம். ஆமாண்ணா. அந்த வாழ்த்து சொன்ன அன்பு உள்ளங்களுக்கும் சரி குடும்பத்தின் சார்பாக ஆமாண்ணா வெளிச்சை குடும்பத்தின் சார்பாக சரிங்கண்ணா பரம்பரை வெள்ளுக்காரர்கள். ஆமா. ஏன்னா நாங்க இப்போ வந்து படிக்கல, தாத்தா படிச்சு அப்பா படிச்சு இப்ப நாங்க படிச்சுட்டு இருக்கோம். ஆமாண்ணா. நாங்க சொல்ற வார்த்தை கண்டிப்பா படிக்கும். சரி. ஏன்னா நிறைய ஊர்ல சொல்லுவாங்க நாங்க சொன்னாலும் 2 டாக்டர் ஆயிருக்காங்க. ஆமா. வக்கீலா இருக்காங்க. சரி. ஏன்னா நாங்க வாழ்க வாழ்க தான் சொல்லுவோம். ஆமா. அந்த வாழ்த்து கண்டிப்பா பதிக்கும். சரி. அதே போல என்ன அன்பிக்கராடியா ஆஹா டி செல்வம் சரி எஸ் மலர்விழி ஆமா விஜய சாரதி சரி தனஸ்ரீ ஆஹா பிரித்தி சரி அவர்களுக்கு என்ன எங்களுடைய ஆமா அடுத்த இரண்டாலும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி விழிச்சு கொள்ளும் சார்பாங்க. ஆமாண்ணா. அவர்கள் விட்டு புரிந்தாலும் சரி கோவில் சார்பாகவும் சரி எங்கள் விழிச்சு குழுவின் சார்பாகவும் ஆமாண்ணா கோவிலின் சார்பாகவும் சரி குழுவின் சார்பாக ஆமா நண்பர்கள் சரி அனைவரும் சார்பாகவும் சரியண்ணா எங்களுடைய ஆழ்ந்த இனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். புகழ் வந்து என்னைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆமாண்ணா வளர வாழ்த்துகிறோம். சரி தேங்க்ஸ்.